இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுங்க ஐயா. இந்த வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா 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 வேணா ஐயா, ஐயா அடிக்காதீங்க. டேய், வக்கனையா பணத்தை வாங்கினேல்ல, எங்கடா அசலும் வட்டியும்? ஐயா அதான் கொடுத்துட்டேனே ஐயா. டேய், அது வட்டிக்கே பத்தாதேடா. டேய் ஐயா, இவ வீட்ல இருக்கிற பண்ட பாத்திரத்தை எல்லாம் அள்ளிட்டு சரிங்க. வாங்கடா. இதோ மிச்ச சொச்சம் இருக்கிற நிலத்துக்கும் இதுல கை நாட்டு வச்சு கொடு. வைடா வை. ஐயா டாய், அவ பொண்டாட்டியோட கழுத்துல இருக்கிற நகை நட்டு எல்லாம் கலட்டுடா. தம்பி தம்பி சும்மா இருங்க. வட்டி கொடுக்க முடியாதவனுக்கு பணம் எதுக்கு, நகை எதுக்கு, நிலம் எதுக்கு? ஐயா, நீங்க பண்றதெல்லாம் அநியாயம் இல்லையா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் நல்லா தான்டா இருக்கேன். நீங்க தான்டா பாவமா இருக்கீங்க. அப்ப யாரு பாவம் செஞ்சா? நீங்க தான் பாவம் செஞ்சிருக்கீங்க. ஐயா 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 விட்டுருங்க ஐயா. ஐயா தம்பி நல்லா பண்ணீங்க தம்பி. இதுக்கு தான் உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியல, உங்களை தான் அவன் நடிச்சு காட்டியிருக்கான். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஊர் பண்ணைய பகைச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிரும்ல. ஐயா, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி குடித்தனம் பண்ணி நான் நல்லா இருப்பேன். அப்போ நான் வரேன்யா. வேஷத்தை கலைக்கணும். ஏன்னா நான் போட்ட வேஷத்திலேயே இந்த வேஷம்தான் ரொம்ப அசிங்கமான வேஷம். அப்போ நான் வரட்டுமா ஐயா? வாங்க தம்பி வாங்க. ஆச்சி, வாங்க போலாம். கிளம்பலாமா? எடுத்து வைங்க. ஓ, இது வேற நடந்துகிட்டு இருக்கா? பாத்துக்கிறேன். டீ இல்லையா? டீ காடுகளோட ரத்தம்னு ராஜா சொல்லுவான். அதனாலதான் அவனுக்கு டீ குடிக்கிற பழக்கமே இல்ல. அவரு ஒரு ஆள் இப்படி இருக்கிறதுனால எதுவும் மாறாதுன்னு சொல்றியா? அத பத்தி அவனுக்கு பிரச்சனையே இல்ல. அவன் அளவுல அவன் சரியா இருக்கணும்னு நினைப்பான். ராஜா போராட்டக்காரன்னு பேருக்கு மட்டும் சொல்றது இல்லம்மா, அவனோட வாழ்க்கையே அப்படிதான். உங்க அப்பா அம்பலவாணன் எப்படி இருக்காரு? நீ அம்பலவாணன் வீட்ல வேலை செய்யற பொண்ணு இல்ல, அவரோட சொந்த பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏமா பொய் சொன்ன? அவருக்கு முதலாளினாவே பிடிக்காது. நான் ஒரு முதலாளியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டார்ல, அதான். சரி, இதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு நினைக்கிற? தெரியல ஆச்சி. என்னைக்கா இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிரும்ல.
ஆனா அதுக்கு இடையில என்ன முழுசா ஏத்துக்கிட்டா அந்த பொய் பெருசா தெரியாதுல. அதுவும் சரிதான். காதல் பொய்ய சுலபமா கொன்னுரும். கை நட்டை வச்சுட்டு கிளம்புங்க. ஐயா இதுல என்னையா எழுதிருக்கு? எதுவுமே எழுதல, வெத்து பத்திரம். நான் அதுல என்ன வேணாலும் எழுதுவேன். முதல்ல ரேகை வையா. எதுக்குங்க ஐயா? எதுக்கா? என்னங்கடா கேள்வி கேக்குறீங்க? அந்த அளவுக்கு திமிராயி போச்சா? பணம் வாங்கினல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கத்தைய வாங்கினிய. உன் பொண்ணுக்கு பேரு காலமே முடிஞ்சிருச்சு. கடனை திருப்பி கொடுத்தியா? ஏய், நீ உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் வாங்கினல, இப்போ உன் அம்மா உயிரோட நடமாடிட்டு தானே இருக்கா? 10 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நான் பணம் கொடுக்காம போயிருந்தா இந்நேரம் புதைச்ச இடத்துல மரமே முளைச்சிருக்கும். கடனை கொடுக்க துப்பு இல்ல, கை நாட்டு வைக்க மாட்டாங்களாம்ல. ஏய் வைங்கடா. ஏங்க தினம் தினம் நாடகம் போடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னமும் இப்படியே இருந்தா எப்படி? ஏய் ஐயா நான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவன் எதுக்கு கனகவல்லியை கூட்டிட்டு போறான்? ஐயா சொல்லுங்க. அந்த பொண்ணு அவன் எதுக்கு அவன் கூட போறான்? அந்த பொண்ணு அவனோட தங்கச்சி தம்பி, உங்களுக்கு தெரியாதா? அவனோட தங்கையா? என்ன ஐயாவுக்கு என்ன பார்க்காம இருக்க முடியலையோ? எப்பவும் என் நினைப்பாவே இருக்கோ? எனக்கும் அப்படிதான். பொழுதுக்கும் உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்ன விட்டுற மாட்டீங்கல்ல? நீ அம்பலவனன் பொண்ணா? சொல்லு கனகவல்லி, நீ அம்பலவனன் பொண்ணா? ஆமாங்க. ஏன் என்கிட்ட போய் சொன்ன? இல்ல, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. காரணமெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா உங்களுக்கு என் அப்பாவை பிடிக்கல, அண்ணனை பிடிக்கல. இதுல நான் அந்த குடும்பத்து பொண்ணுதான்னு தெரிஞ்சா நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு தான் நான் நம்மளோட காதலுக்காக போய் சொன்ன. ராஜன், என்னை மன்னிச்சிருங்க.